திருக்குறள்ல நான் கடந்த கிழமையில அறம் என்ற அந்த அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு விளக்கினேன். பொதுவாதான் சொன்னேன், முழுமையா ஒவ்வொரு குறளையும் நான் எடுத்து விளக்கவில்லை. ஆனா அறம் என்ற அந்த அதிகாரத்துக்கு முன்பதாகவே இன்னும் 3 அதிகாரங்கள் உள்ளன. தொடக்கத்துல கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரம், அதற்கடுத்து வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரம், அடுத்து 3வது நீத்தார் பெருமை என்ற அதிகாரம், 4வது தான் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம். ஆக 1330 குறள்கள்ல முதல் 4 அதிகாரங்கள் மிக முக்கியமான அதிகாரங்கள், மிக முகாமியான அதிகாரங்கள். அந்த முதல் 4 அதிகாரங்கள்ல முதலாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து. திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும். சில நூல்கள்ல கடவுள் வாழ்த்துன்னு எழுதியிருக்க மாட்டாங்க. நீங்க பார்த்திருக்கலாம், அது உங்களுக்கு அது தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. சில நூல்கள்ல அதை இறைவன் வணக்கம், இறை வணக்கம் எழுதியிருப்பாங்க சில புத்தகங்கள்ல. திருக்குறள்ல இந்த கடவுள் வாழ்த்து என்ற அந்த சொல் நீங்க திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் என்ற சொல் தூய தமிழ் சொல். ஆனா திருக்குறள்ல அது இடம்பெறல. திருக்குறள்ல இருக்காது. 10 அதிகாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 அதிகாரங்கள எந்த இடத்துலயும் கடவுள் என்ற சொல் இல்ல. இருக்கா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அங்க இருக்கா? இல்ல. கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரினின், அங்க இருக்கா? இல்ல. அடுத்து என்னமா? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், அங்க இருக்கிறதா? இல்ல. அடுத்து என்ன? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல, அங்கே இருக்கிறதா? அதுலயும் இல்ல. அடுத்து என்ன? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, அங்கேயும் இல்ல. அடுத்து என்ன? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார், அங்கேயும் இல்ல. அடுத்து தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது, அங்கேயும் இல்ல. அதற்கடுத்து அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அடுத்து கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, அங்கேயும் இல்ல. அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார், 10 குறள் எங்கேயுமே இல்ல. ஆனா மேல தலைப்பு கடவுள் வாழ்த்துன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, 1330 குறள்ல வேறு எந்த குறளையும் கூட கிடையாது. ஆனால் இறைவன் என்ற சொல் இருக்கிறது. இறைவன் என்ற சொல் இருக்கிறது, தெய்வம் என்ற சொல் இருக்கிறது, பகவன் என்ற சொல் இருக்கிறது. இந்த 3 சொற்களும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. பகவன் என்ற சொல் ஒரே ஒரு இடத்துல, எங்கு? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, முதல் குறளே பகவன் இருக்கு. பகவன் அது என்ன? பகவன் ஆதி பகவன். ஆதினா என்ன? ஆதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதினா என்ன? ஆதி என்பது மூலமானது, முதன்மையானது, தொடக்கமானது, மேலானது என்று பொருள். தமிழ்ல உயிருக்கு ஆதன் என்ற இன்னொரு சொல் உண்டு. உயிர் இருக்கு இல்லையா, உயிர், நம்ம உடலை இயக்கி கொண்டிருக்கிற உயிரை ஆதன் என்று கூட சொல்லுவாங்க. உயிர் என்பதற்கும் ஒரு பொருள் உண்டு, ஆதன் என்பதற்கும் ஒரு பொருள் உண்டு. உயிர்னா இயங்குவது என்று பொருள். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் உயிருக்கு உயிர் என்று பொருள் சொல் வந்தது? உயிர்னா என்ன காரணம்? உயிர்னா இயங்குதல் பொருள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுதல், முன்னேறுதல், உந்துதல், உந்தி செல்லுதல். வண்டிகளுக்கு இருக்கு இல்லையா, மோட்டார் வண்டி இருக்கு இல்லையா, அந்த மோட்டார் வண்டிக்கு தமிழ் என்ன பெயர்? நாம எல்லாம் காடி காடின்னு சொல்லிட்டு இருக்கோம். காடி தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு உருது சொல், பிறகு இந்தி சொல்லா மாறுது. காடி இந்திய வடநாட்டு, இந்தியாவில் வடநாட்டுல இந்தியில கூட காடின்னு தான் சொல்லுவான். அது தமிழ் சொல்லே கிடையாது. அந்த சொல்ல கொண்டு வந்து நம்ம காடி காணின்னு இருக்கோம். தமிழ்ல அதற்கு பெயர் உண்டு. என்ன சொன்னீங்க? ஊர்ந்து, ஊர்தல். பேருந்து என்பது, பேருந்துன்னா பஸ். உந்து, உந்தி செல்வது உந்து. அதுலயும் மகிழ்ச்சியா செல்வதனால அது மகிழுந்து. ரொம்ப பேர் கேட்பாங்க, மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கோம், வயிற்று வலி வந்துகிட்டு இருக்கு, அதுல ஏறி போயிட்டு இருக்கோம், மகிழ்ச்சியாவா சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க.
ஆனா தமிழங்கிட்ட தான் அப்படி கேட்பாங்க, வெள்ளக்காரன் யாரும் கேட்கறது இல்ல. ஆங்கிலேய அதுக்கு என்ன பேர் வச்சான்? பிளேஷியர் கார் அப்படிதான் பேர் வச்சான். பிளேஷியர் கார்னா மகிழ்ச்சியா போற கார் வண்டி என்று பொருள். அதுக்கு பேரு பிளேஷியர் கார் தான், மகிழ்ச்சியா போற வண்டி. ஆனா அவங்ககிட்ட யாருமே கேட்டதே கிடையாது, தமிழகிட்ட மட்டும் தான் கேட்பாங்க. அந்த சொல்லு அப்படியே மொழிபெயர்த்து வைக்கப்பட்டதான் மகிழுந்து என்பது. இன்னைக்கு நம்ம ஆளுங்கிட்ட போயிட்டு மகிழுந்துன்னு சொல்லுங்கன்னு சொன்னா, ஐயா மகிழுந்தா என்ன வாயிலேயே வரமாட்டுது அப்படின்னுவாங்க. ஆனா ஒரு ஆங்கில சொல்லோ மலாய சொல்லோ போய் சொல்லுங்க, அது அப்படியே இருக்கிற தமிழ் சொல்ல தூக்கி எறிஞ்சிட்டு மலாய சொல்ல பயன்படுத்திக்குவாங்க, இருக்கிற தமிழ் சொல்ல தூக்கி எறிஞ்சிட்டு ஆங்கில சொல்ல பயன்படுத்துவாங்க. வீடுகள்லாம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. குளித்தல் குழி போய் குழின்னு சொல்றது கூட சொல்றது இல்ல, மண்டி பண்ணுங்கன்றாங்க. இப்ப போய் நடந்துட்டு வருவோம்னு கூட சொல்றது இல்ல, ஜலாம் போயிட்டு வருவோம்ன்றாங்க. போச்சா நடையா சொல்லுவோம். எங்க போயிட்டு இருக்கீங்க? சும்மா அப்படியே காத்து வாக்குல நடந்து போயிட்டு இருக்கான்னு அந்த காலத்துல தோட்டப்படுத்த சொன்னாங்க இல்லைங்களா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஜலாம் போயிட்டு இருக்கன்றாங்க. இப்படியே போனா தமிழ் மொழியுடைய எதிர்காலம் அவ்வளவுதான். எனவே தமிழ் மொழியை பயன்படுத்தணும். எனவே அதற்கு உந்து மகிழுந்து, ஓரிடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு உந்தி செல்கின்ற காலத்தினால் அதற்கு பெயர் என்ன? மகிழுந்து என்று பெயர். மகிழ்ச்சியா போறதுனால. பெரிய வண்டியா இருக்கிறதுனால பேருந்து. பண்டை நாள்ல வண்டின்னு சொன்னா, வண்டின்னு ஏன் சொன்னா தெரியுமா? வண்டி இன்னைக்கும் வண்டின்னு பயன்படுத்துறோம். ஆனா கொஞ்சம் தமிழ் படிச்சவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் வண்டியும் கிடையாது பண்டியும் கிடையாது. வண்டி என்ற சொல் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? தமிழ் சொல். அந்த காலத்துல ஏற்றுமதி இறக்குமதி வேலை நடந்த, வெளிநாட்டில் இருந்து பொருள்களை கப்பல்ல ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்வாங்க, உள்நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. இப்ப பொருள்களை கொண்டு வந்த, வெளிநாட்டில இருந்து கொண்டு வர பொருள்களை, அந்த பொருள்களுக்கு தமிழ்ல பண்டம்னு பெயரு. பொருள்கள் என்ன சொல்லுவாங்க? பண்டம். இந்த பண்டம் என்ற சொல்லத்தான் மலாயில அப்படியே எடுத்துக்கிட்டு பெண்டன்றான். கேட்டீங்களா? மலாய் மொழியில பெண்ட அப்படின்னுவான். பெண்ட ஹர, பண்டங்களை பாதுகாப்பவன் பண்டக்காரன். பண்டக்காரன் அப்படியே மலாயில பண்டஹாரா அப்படின்னு மாறிடுச்சு. பண்டம்னா பொருள். பொருள் நிறைந்த, அறிவை நிறைந்த, பண்பட்டவன், அறிவை பண்படுத்தி அறிவை வளர்த்து கொண்டவன் பேர் வந்து பண்டிதன். அதனால அறிவாளிக்கு பண்டிதன் ஒரு பேர் இருக்கு. அறிவை பாண்டித்யம், திறன் பெற்றவனை பாண்டித்யம் பெற்றவன் சொல்லுவாங்க. புலவர்களை பண்டிதர் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தேர்வு நடக்கும், தமிழ் மொழியில மிக ஆழமான தேர்ச்சியும் ஆற்றலும் பெறுவதற்காக புலவர் பட்ட தேர்வு செய்வாங்க. அது மிக எளிமை அல்ல, மிக கடினமான ஒரு தேர்வு. தேர்ச்சி பெறுவதே மிக அரிது, எளிமையில தேர்ச்சி பெற்ற முடியாது, அவ்வளவோ கடினமான ஒரு தேர்வு. இப்பெல்லாம் நீங்க பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து ஆனா ஆவணா படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அப்படி படிக்கிற படிப்பு இல்ல, மிக புலமை. அப்படி கற்று படித்து வந்து தேறியவர்களை பண்டிதர் புலவர்னு அவங்கள. அறிவு பண்பட்டு வருதல். மருத்துவத்துக்கு கூட மருத்துவம் இருக்கு இல்லைங்களா? ஏதோ திடீர்னு அடிபட்டுருச்சு, மருத்துவம் பாக்குறீங்க, அப்படி மருத்துவம் பார்க்கறதுக்கு பேரு பண்டுவம் பார்த்தல். தமிழ்ல பண்டுவம் பார்த்தல். இதெல்லாம் உங்களுக்கு பலர் தெரியுமான்னு தெரியல. சிகிச்சை பார்த்தல் சொல்லுவாங்க, நல்ல தமிழ்ல அது பேர் பண்டுவம் பார்த்தல். கிளினிக் இருக்கு இல்லையா? கிளினிக்கு போயிட்டு நீங்க மருத்துவம் பார்க்கறது, அது பேர் பண்டுவம் பார்த்தல். அதனால பண்டுவம் பார்க்கிற மருத்துவருக்கும் பேரு பண்டிதர். இந்த முடி வெட்டுறவங்க ரொம்ப பேருக்கு அவங்களுக்கு மருத்துவம் தெரியும். இப்ப உள்ள முடி வெட்டுறவங்க மருத்துவம் தெரியாது. அந்த காலத்துல முடி வெட்டுறவங்க மருத்துவம் தெரியும், மூலிகைகள் தெரியும், சித்த மருத்துவம் தெரியும். கழுத்துல சுளுக்கு எடுத்தா அவங்க கிட்ட தான் போய் சுளுக்கு எடுக்க போவாங்க, நன்கு கற்று வச்சிருப்பாங்க. அதனால முடி வெட்டுறவங்களுக்கு இந்த நாட்டுல அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு என்ன பேர் தெரியுங்களா ஐயா? மருத்துவர் சங்கம். மருத்துவர் சங்கம்னா மருத்துவமனையில் வேலை செய்யற மருத்துவர்களுடைய சங்கம் இல்ல, முடித்திருத்துவருடைய சங்கத்துக்கு பேர் மருத்துவர் சங்கம். ஏன் இந்த பேர் அவங்களுக்கு வந்தது? என்னன்னா அவங்களுக்கு பலருக்கு வந்து மருத்துவம் தெரியும், சித்த மருத்துவம் தெரியும். அப்ப பண்டம்னா பொருள் என்று பொருள். இந்த பண்டங்களை ஏற்றி கொண்டு வந்த ஊர்தி இருக்குல்ல, வண்டி உந்து, அந்த பண்டங்களை ஒரு இடத்துல இருந்து கடல்ல இறக்குமதியான பொருள்களை பண்டங்களை ஏற்றி கொண்டு ஊருக்கு கொண்டு போகணும். அப்படி ஏற்றி கொண்டு போன ஊர்திகளுக்கு பண்டிகள் என்று சொன்னாங்க. பண்டங்களை ஏற்றி கொண்டு போன ஊர்திக்கு பேர் என்ன? பண்டி. பண்டினா பன்றி இல்ல, பண்டி. 3 சிலின் போடணும், பண்டி. தமிழ்ல இந்த டா வருது இல்லைங்களா? இந்த டாவுக்கு முன்னால ஒரு இன் வரணும்னா அது 3 சுழி இன்னா தான் இருக்கும். அதுக்கு 2 சுழி இன் வரவே வராது, வரவும் கூடாது. தமிழ் படித்தவங்களுக்கு, தமிழை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. 3 சுழி இன் தான் வரணும். அடுத்து இந்த டா வந்தா தகர வரிசை, டா டா டே டே டூ டூ டே டே டை
டோ டோ டவ் எது வந்தாலும் சரி, இந்த இதுக்கு முன்னால ஒரு இன் வருதுன்னா அந்த இன் வந்து 3 சுழினா தான் இருக்கணும். 2 சுழின்னு போடவே கூடாது. போட்டா பிழை. புரியுதுங்களா? கண்டம்னா 3 சுழி தான், அண்டம்னா 3 சுழி தான், மண்டை 3 சுழி தான். அப்படிதான் வரணும். இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. பண்டின்னு சொன்னா, ஏன் பண்டின்னு சொன்னா? பண்டங்களை ஏற்றி கொண்டு வந்ததுனால, பொருள்களை ஏற்றி கொண்டு வந்ததுனால. கால ஓட்டத்துல இந்த பண்டி என்பது அப்படியே மாறி பா வந்து வா வா மாறி பண்டி என்பது வண்டியா மாறிடுச்சு. இப்படிதான் வண்டியோட கதை இது. நம்மளுங்க பாகான் சராய்னு ஒரு ஊர் இருக்கு. எங்க போறீங்க? பாகான் சராய்க்கு போறேன்னு சொல்றதுக்கு அது பேச்சு வழக்குல வயசான அந்த காலத்துல பாட்டிமார்கள்லாம் பாகான் சராய் போறேன்னு சொல்ல மாட்டாங்க, வாகான் சராய்க்கு போறேன்னு வாங்க. பந்திங் இருக்கு, பந்திங் போறேன்னு சொல்ல மாட்டாங்க, வந்தேனுக்கு போறேன்னு வாங்க. இந்த வயசானவங்களுக்கு இந்த பா வந்து வா வா மாறும் பேச்சு வழக்குல. இது மொழி மரபுல உண்டு. மொழியில, தமிழ் மொழியில அப்படியான ஒரு வழக்கு உண்டு. அப்படி மாறதான் பண்டி வண்டியா வந்தது. அப்போ ஊர்தி, உந்து செல்லுதல், முன்னோக்கி செல்லுதல் என்ற பொருள்ல உந்துதல் என்ற பொருள் சொல் வந்தது. உந்தி செல்லுதல். ஒரு மனிதன் மனத்தால தளர்ந்திருக்கானா, அந்த மனத்தால் தளர்ந்திருக்கிற மனிதன் தளர்ச்சி பெறாம அவன் எழுச்சி பெறணும். எழுச்சி பெறணும்னா அவனுக்கு ஊக்கம் வேணும். அது உந்தி தள்ளும். ஊக்கம்னா உந்தி தள்ளும், மேல் நோக்கி செல்லுதல். இதே உயிர் என்பது உந்தி செல்லுதல், வளர்தல் என்ற பொருளை காட்டும். உயிர்னா வளர்ச்சி பெறுதல் என்று காட்டும். இந்த உயிருக்கு ஆதன் ஒரு சொல் உண்டு. ஆதன்னா மூலம்னு அர்த்தம், பழமையானதுன்னு அர்த்தம், தொன்மையானது அர்த்தம். ஆதன்னா ஆனா வாயை திறந்து ஆண் சொல்றோம். பசுவுக்கு ஆண் ஒரு பெயர் இருக்கு. பசு இருக்கு இல்லையா? பசு ஆவின் பால்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? பசு என்பதை விட ஆ என்பதா தூய தமிழ்ச்சொல். இன்னைக்கு நாம் பயன்படுத்தல, நான் ஊர்ல கிராமப்புறங்களில் பயன்படுத்துறாங்க. ஆவின் பால்னு வாங்கினா பசுவின் பால்னு பொருள். ஆண். பசு மாடு என்ன செய்யும்? மானு கத்தும். அதனால அதுக்கு மாடுன்னு பேரு. மானா பெருசுன்னு ஒரு பொருள் இருக்கு, மானா அளவுன்னு ஒரு பொருள் இருக்கு, மானா கருப்புன்னு ஒரு பொருள் இருக்கு. மா என்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. மனத்தால் மனிதன் உயர்ந்து இருக்கிற காரணத்தினால உயர்ந்த மனம், அந்த உயர்ந்த மனத்தை பெற்றனுடைய குணம் மாண்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உயர்ந்தது மாண்பு, ஏன்னா உயர்ந்த குணம், அதனாலதான் மாண்புன்னு பெயர் வந்தது. மானா கருப்புன்னு ஒரு பொருள் சொன்ன, மானா விலங்குன்னு ஒரு பொருள் இருக்கு, மானா அளவுன்னு ஒரு பொருள் இருக்கு. மாத்தல்னா அளத்தல், மாத்திரைனா கால அளவு. ஒரு காலத்தை குறிப்பிட்ட அளவு, அதுக்கு பேர் மாத்திரை. ஒரு சொல்லை சொல்லுவதற்கு, எழுத்தை உச்சரிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற நேரம் மாத்திரை. அந்த மாத்திரை இப்படி இருக்கும். கண்ணிமை பொழுது, கை நொடி பொழுது. கையை நொடிக்கிறோம், இது நொடி. கண்ணை இமைக்கிறோம், இமைப்பொழுது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இருக்கா இல்லையா? இந்த இமைப்பொழுது இருக்கு இல்லைங்களா? இந்த இமைப்பொழுதான் சொல்லுவாங்க. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கிறது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலறிவு. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலறிவு. குணம்னா என்ன? மனம். இந்த குணம் என்பது குன்றை போல உயர்ந்திருக்கணுமா, மலையை போல உயர்ந்திருக்கணும். மனிதனுடைய மனம், மனிதனுடைய பண்பு, மனிதனுடைய குணம் மலை போல உயர்ந்திருத்தல் வேண்டும். ஏன்னா மலைதான் மேலே நோக்கி நிற்குது, பள்ளம் கீழ் நோக்கி நிற்கும். குணம் பள்ளம் போல ஆகிடக்கூடாது, குணம் மலை போல இருக்கணும். அதனாலதான் உயர்ந்த மனிதர்களை மலை போன்றவன் சொல்லுவாங்க. அப்படி குணத்தால் உயர்ந்து நிற்கிற மாந்தர் குணம் என்னும் குன்றே நின்றாருடைய போக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? அவங்களுடைய இயல்பு போக்கு எப்படி இருக்குன்னா, வெகுளி கணமேயும் காத்தல் அரிதுன்னு சொல்றார். வெகுளினா என்ன யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச பொருள் வெகுளி என்னையா? யதார்த்தமா இருக்கிறவரு, ரொம்ப வெகுளியானவரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு யாருக்கும் வேறு பொருள் இருக்கா? வெகுளி, வெகுளினா என்ன? இதை தவிர்த்து வேறு பொருள் இருக்கா? பைத்தியம். வெகுளினா பைத்தியம். வெகுளினா ஒன்று யதார்த்தம்னு சொன்னீங்க, வெகுளினா ஒன்று பைத்தியம் சொன்னீங்க. வெகுளினா வேற என்ன பொருள் இருக்கு? குழந்தைத்தனம், ரொம்ப வெகுளியானவர். ஆனா உண்மையிலே தமிழ் சொல் வெகுளினா என்ன தெரியுங்களா பொருள்?
வெள்ளை மனம் கொண்டுதல், வெள்ளை மனம் கொள்ளுதல் தான் வெகுளின்னு அந்த பொருள் வந்துருச்சு. ரொம்ப வெள்ளை மனம் இருக்கு, வெகில். அது அந்த பொருள் வேறு, அந்த சொல் அது வெகில். ஆனா வெகுளின்னு திருக்குறளை சொல்ற சொல்லு, அந்த சொல்லுடைய உண்மை பொருள் என்ன? வெகுள், வெகுளி, வெகுளி, வெகுண்டெழுந்தான், வெகுண்டான், வெகுண்டான். அதுதான் என்ன பொருள்? சீற்றப்பட்டான், ஆத்திரப்பட்டான் என்று பொருள். வெகுளின்னா உண்மையான பொருள்னா சினம். வெகுளினா உண்மையான பொருள் என்ன? சினம். ஏன் சினத்திற்கு சினம்ன்ற ஒரு சொல், வெகுளுதல் என்ற சொல், வெகுளின்னு ஒரு சொல் வந்தது? ஆத்திரப்படுகிற கண்கள் சிவக்கும், முகமும் சிவக்கும். யாரு சீற்றப்படுகிறார்களோ அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா சிவக்கும், முகமும் சிவக்கும். அந்த சினம் என்பது அளவிறந்தது, மிகவும் எல்லையற்று, அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாத போகிற சினம், அதான் வெகுளி. அப்படியான வெகுளிய ஒரு மனிதன் கொள்ளுதல் கூடாது. நான் கடந்த கிழமை சொல்லும் போது அறத்தை பற்றி விளக்கினேன். அப்படி விளக்குகிற பொழுது 4 கூறுகள் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாதுன்னு கடந்த கிழமையில சொன்னேன். அறமுடைய நெஞ்சத்தில் இந்த 4 பண்புகள் இருக்கக்கூடாது. மனம், நம்ம மனம் அறமுடைய மனமா இருந்தா, அறமுடைய மனம் எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய மனம்னா அறமனம். அறம்னா அனைத்து நன்மைகளும் சேர்ந்ததுதான் பொருள். தீமைகளை அறுப்பது அறம், அது முடிந்த முடிவானது, அறுதியானது என்ற பொருளையும் காட்டும். நன்மை, அனைத்து வகையான நன்மைன்னு பொருளையும் காட்டும் அறம்னா. நீங்க என்னென்ன நன்மைகள் செய்றீங்களோ இந்த உலகத்துல அதெல்லாம் அறம். வெறும் கொடுப்பது மட்டுமல்ல அறம். அப்படியான அறம் உணர்வு கொண்டவருடைய மனம், அவருடைய போக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்னா 4 கூறுகள் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. இது இல்லைன்னா அவர் அறமுடையவரா இருப்பார். என்ன அந்த 4 கடந்த கிழமையில கொஞ்சம் மீட்டு கொண்டு சேர்ந்து சிந்திச்சு பாருங்க. 4 சொன்னேன், தெரியுமா யாருக்காவது? நினைவுபடுத்துங்க. என்னமா? பொறாமை 1, 2வது பேராசை, 3வது ஆணவம். சரி, அடுத்து குறள். அந்த குறளை நான் சொன்னேன் இல்லைங்களா? என்ன அந்த குறள்? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றதாரம் 4 சொன்னார் வள்ளுவ பெருமாள். இது கடந்த கடை நான் விளக்கிய விளக்கம். அறத்தை பற்றி மீண்டும் அதை நான் விரிவா விளக்க வேண்டியதில்லை, நான் தொட்டு காட்டுகின்றேன். 4 கூறுகள் இந்த மனிதனுடைய மனத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவருடைய நெஞ்சம் அறமுடைய நெஞ்சம் அல்ல. அழுக்காருன்னா என்ன? பொறாமைன்னு சொன்னாங்க. ஏன் அதுக்கு அழுக்காருன்னு பேரு? அழுக்குடையாரா? ஒரு முறை வானொலியில ஒருத்தர் சொன்னாங்க, அழுக்காருன்னா அழுக்கு உடைய ஆறு. நாங்க அழுக்குடைய ஆறுன்னு பொருள் இல்ல, இது அழுக்குன்னு பொருள் அல்ல. அழுக்குன்னா பொறாமை மட்டும் அழுக்கு இல்ல, பொறாமை மட்டும் அழுக்கு இல்ல, மத்தது சேர்ந்தா அழுக்காயிரும், அவா சேர்ந்தாலும் அழுக்காயிரும் இல்லைங்களா? வள்ளுவர் இன்னொருத்துல அதுக்கு கசடுன்னு பேர் வைக்கிறார். அழுக்குக்கு கசடு. கசடுதான் நாம எல்லாம் நினைச்சுட்டா தெரியாம அறியாமை நினைச்சுட்டு இருக்கோம், புரிந்து கொள்ள இயலாம நினைச்சிட்டு இருக்கோம். கசடுன்னா கேடு, மாசு, அழுக்கு. மனிதனுடைய மனத்துல கசடு இருக்கக்கூடாது. கல்வி கசடு நீங்க கற்பதுதான் கல்வி. எதுக்கு படிக்கிறோம்? எதுக்கு படிக்கிறோம்? மனசுல கசடு அகல வேண்டும் என்பதற்காக தான் படிக்கிறோம். கல்வி கற்றானா மனிதனுடைய மனது தூய்மை பெறணும், நல்ல மனமா அது மாறணும். அதுக்குதான் கல்வி. உங்களுடைய படிப்பு அதுக்குதான். அதனால அதுக்கு பேர் படிப்பு. படிப்புன்னு ஏன் சொன்னா? படிவதால் படிப்பு. கற்கிற நல்ல உணர்வுகள் மனத்தில் படிவதால் தான் படிப்பு. அதனாலதான் அதுக்கு பேர் படிப்புன்னு பெயர். சரி, இங்க அழுக்குன்னா அழுங்கல் பொருள். அழுங்கல் என்ற சொல்லில தான் அழுக்கு, பொறுத்து கொள்ள முடியாமை. ஒவ்வொரு நாளும் மனத்திலே ஒருவருடைய முன்னேற்றத்தையோ ஒருவருடைய வளர்ச்சியையோ அடுத்து ஒவ்வொருடைய ஆக்கத்தையோ கண்டு மனத்திலே பொறுத்து கொள்ள முடியாமல் அழுங்கி கொண்டிருப்பது, பொறுத்து கொள்ள முடியாமல் இருப்பது, அதற்கு பேரு அழுங்குதல். அழுங்கு, அழுக்கு, அழுக்காறு என்று ஆயிற்று. இதான் சொல், அதனுடைய சொல் வளர்ச்சி அப்படிதான் இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாமை. மனிதனுடைய மனம் அப்படி ஆயிடக்கூடாது. அவன் மனத்துல அப்படிப்பட்ட எரிச்சல் உணர்வு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவன் மனம் கெட்டு போன மனம் ஆயிரும். அவன் மனம், சிந்தனை, மூளை அப்படி ஆயிரும். எந்த நேரமும் தூங்க மாட்டான். காலில் விழித்ததுல இரவு தூங்குற வரைக்கும், தூங்குற நேரத்திலையும் கூட அதை பற்றி நினைச்சிட்டு இருப்பான். ஐயோ, அவன் அப்படி ஆயிட்டானே, அப்படி வளர்ந்துட்டானே, நான் அப்படி வரலையே, அவன் மட்டும் அப்படி வந்துட்டானே, நான் அப்படி வரலையே, நான் அப்படி வரலையே, அவன் வளர்ந்துட்டானே என்று சிந்திப்பது தப்பு இல்லை. அவன் மட்டும் எப்படி வரலாம் அப்படி, அவன் எப்படி வரலாம் அப்படி என்று சிந்திப்பது தப்பு, என்று எண்ணுவது தப்பு. நான் அவனை போல வரணும் என்று சிந்திப்பது தப்பு இல்லை, அது அவனோட மேலா வரணும் என்று சிந்திப்பது தப்பு இல்லை. அவன் எப்படி வரலாம், இந்த மாதிரியான எண்ணம் வரக்கூடாது. இது அழுங்குதல், இது அழுக்காறு. இது அந்த மனிதனை அழிக்கும். அழிப்பது மட்டுமல்லாம இன்னொரு மனிதனுக்கு கெடுதல் செய்கிற உணர்வை தூண்டிடும். இது இருக்கக்கூடாது. இது இருந்தா அவன்கிட்ட அறம் இருக்காது. அது அறம் உள்ளம் அல்ல, இல்லைங்களா? அடுத்து அவா, பேரவா, பேராசை. அது கடந்த கிழமையில சொன்னேன். பேராசை உள்ள அழுக்காறு இருந்துச்சுன்னா பேராசை, பேராசை இருந்தா அழுக்காடு வந்துடும்.
அம்மா சொன்னாங்க ஆணவம் சொல்லிட்டு. நான் மட்டுமே, எனக்கு மட்டுமே, எல்லாம் எனக்கு மட்டுமே சேரணும், அடுத்தவனுக்கு ஒண்ணு கூட இருக்கக்கூடாது என்ற எண்ணம். பேராசை பெரு நட்டம்னு பிள்ளைங்க கதையில படிச்சிருப்பீங்க. இந்த நாய் எலும்பு துண்டு தூக்கிட்டு வந்த கதையை படிச்சிருப்பீங்க. அடுத்து இதெல்லாம் கடந்த கிழமை விளக்கிட்டேன். இங்கதான் வெகுளின்னு சொல்றாரு. வெகுளி என்பது என்ன? அறிவை கெடுக்கின்ற சீற்றம். அந்த காலத்துல ஒரு திரைப்படம் பாட்டு படிச்சான். திரைப்படத்துலதான் நல்ல நல்ல பாட்டு அந்த காலத்துல படிச்சிருக்கான். ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. யாராவது அப்படி விடுவானா? அன்புக்கு அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடுன்றான். அப்படிப்பட்ட மனமுடைய மாந்தர் இருக்கிறார்களா? அப்படி இருந்தானா அவன் தெய்வம். அவன் தான் தெய்வம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் சொல்றாரா இல்லையா? அவன் தான் தெய்வம். பாரதியார் சொன்னது போல பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனம் இருக்க போறதில்லை. அது அரிதான மனம். ஆக வெகுளி என்பது இங்க என்ன? அறிவை கெடுக்கிற சீற்றம், வெகுண்டெழுதல். வெகுள்சின்னா சிவப்புன்னு பொருள், செம்மைன்னு பொருள். சீனத்துக்கு சீனம்னு பேர் வந்தது காரணம்னா சிவப்பு என்ற பொருள்ல வந்ததுதான். ஏன்னா முகம் சிவக்கும், ரத்த ஓட்டம் கடுமையாகி நெஞ்சம் படப்படுத்து போய் கண்ணெல்லாம் அப்படி சிவந்து போய் முகம் சிவந்துடும். அந்த நேரத்தில் அறிவை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் கடந்த கிழமை நான் சொல்லும் போது சொன்னேன், ஒரு மனிதன் ஒரு முடிவை எடுக்கிற பொழுது அவன் கடுமையான சீற்றத்தில் இருக்கிற வேலையில முடிவெடுக்க கூடாது. 3 வேலைகளை முடிவெடுக்க கூடாது நான் சொன்னேன். முதலாவது, மிக கடுமையான ஆத்திரத்தில் சீற்றத்தில் இருக்கும் போது அவன் முடிவெடுக்க கூடாது. ஏன்னா அப்படி அந்த காலத்துல அவன் எடுக்கிற முடிவு அறிவால் சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவா இருக்காது. தப்பா போயிரும், ஏதாவது பண்ணிடுவான், அவனுக்கு ஏதாவது கேடு செஞ்சிருவான், அல்லது மற்றவனுக்கு ஏதாவது கேடு செஞ்சிருவான். இரண்டாவது, எந்த நேரத்தில் முடிவெடுக்க கூடாது? மிகப்பெரிய மகிழ்ச்சியை முடிவெடுக்க கூடாது. ஏன்னா மகிழ்ச்சியில மயங்கிடுவான், என்ன நடக்குதுன்னே தெரியாது, அளவிறந்த மகிழ்ச்சியா இருக்கும், சிந்தனை அந்த இடத்துல இயல்பா இருக்காது. இன்னொரு கட்டத்திலே முடிவெடுக்க கூடாது. மிகப்பெரிய சோகத்தில் கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவனால் அவன் முடிவெடுக்க கூடாது. எடுத்தானா அந்த முடிவு அவனை பாதிச்சிடும், மிகப்பெரிய கவலையில் இருக்கிறான். மாந்தர்கள் இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கிறார்கள். இந்த 2-3 காலகட்டத்திலும் அவனுடைய அறிவு இயல்பா இருக்காது. அந்த அறிவு அவனுக்கு ஆக்கத்தை தராது. அறிவு என்பது ஆக்கத்தை தருவது. அறிவு இருந்தால் அவன் எதிர்காலத்தில் நடக்க போறது அறிவக்கூடிய ஆற்றல் உடையதா அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவுடைய வேலை அவனுக்கு ஏற்படுற துன்பங்களை காக்கக்கூடியதா அந்த அறிவு இருக்கணும், அவனுக்கு துணை செய்யணும். அதுக்கு பேர் தான் அறிவு. அந்த அறிவு எதுக்கு இருக்கு? உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை வரவிடாம தடுக்கிறது தான் அறிவு. அது மட்டும் இல்ல, இது தப்பு, இது சரி, இது தப்பானது, இதை போனா நம்ம பல சிக்கல்ல மாட்டிக்குவோம் என்று சிந்தனை சிந்தித்து பார்த்து அதை தடுத்து உங்களை நிறுத்துவது அது அறிவு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு பொருள் இல்லைங்களா? மனத்தை போகிற திசையெல்லாம் போக விடாமல் அது ஒழுங்குபடுத்தி இப்படித்தான் போகணும், இப்படி போகக்கூடாது என்று சொல்வது அறிவு. கேடான ஒன்றை கண்டறிந்து அதை தடுப்பது அறிவு. உங்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருப்பது அறிவு. அதுக்கு பேர் தான் அறிவு. ஒரு பாட்டு அந்த காலத்துல படிச்சாங்க, திரைப்படத்தில் நல்ல நல்ல பாட்டுலாம் எழுதி வச்சிருக்கான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ரொம்ப அருமையா, எவ்வளவு அருமையா அடுக்கி சொல்றான் பாருங்க. கண் போன போக்கிலே கால் போகக்கூடாது, கால் போன போக்கிலே மனம் போகக்கூடாது, மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது, மனிதன் போன போக்கினை மறந்து போகலாமா. மனிதன் எப்படி வாழணும், எவ்வாறு மனிதன் வாழணும், அந்த மனித பண்புனா என்ன, மனித மாண்புனா என்ன, மனித நெறினா என்ன, மாந்த நெறினா என்ன, அந்த நெறியின்படிதான் அவன் வாழணும். அதை விட்டுட்டு மனம் போன போக்கெல்லாம் கால் போக நினைக்க கூடாது. ஏன்னா மன ஆசைக்கு அடிமையானது, ஆசைக்கு உட்பட்டது. அதன்படி போக இதை வள்ளுவர் திருக்குறளை மிக அழகா ஒரு இடத்துல சொல்றார். திருக்குறள் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட பாடல் தான் இதெல்லாம். என்ன குறள் தெரியுங்களா? சென்ற விடத்தால் செலவிடாது, சென்ற விடத்தால் செலவிடாது, தீது உரி நன்றின் பால் உயிப்பது அறிவு. அவர்கிட்ட போய் கேட்கிறோம், ஐயா அறிவுன்னா என்னப்பா, என்ன ஐயா அறிவு, அறிவுன்னு சொல்றீங்களே, அது என்ன அறிவு? எனக்கு அறிவு இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம அத்தனை பேருக்கும் நமக்கு அறிவு இருக்குன்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அறிவு எல்லாருக்கும் உண்டு. எது அறிவு? சென்ற விடத்தால் செலவிடாது, மனத்தை போகிற திசையெல்லாம் போக விடாது. மனம் போகிற திசையெல்லாம் ஆசை, அது வேணும் இது வேணும் கேட்கும், அங்க போகணும் இங்க போகணும் மனம் சொல்லும், துடிக்கும். ஏன்னா இன்பம் துய்ப்பது இயல்பான உணர்வு.
இன்பம். மனித உடலுக்கு இன்பம் தேவை இல்லைங்களா? சுகம் தேவை. சுகத்துக்காக மனம் கண்ட மாதிரி அலைவாயும் ஓடும். அப்படி போகக்கூடாது. அந்த மனிதனுக்கு ஒரு நிலையான பேரின்பத்தை அது கொடுக்காது. மனிதனுக்கு வாழ்வின்பத்தை பேரின்பத்தை அது கொடுக்காது. மனிதனுக்கு உண்மையான இன்பத்தை தராது. அந்த தற்காலிகமான சுகத்தை தான் அது கொடுக்கும். ஆனா போய் நம்ம அதுல போய் சிக்கிக்கிட்டுனா என்ன ஆகும்? அந்த நேரத்தில் துன்பமா இருக்கும், பின்னால மிகப்பெரிய துன்பமா வந்துடும். சொறி மாதிரி. எப்படி? சொறி மாதிரி. நீங்க பார்த்திருக்கலாம், கையில ஏதாவது படையை ஏதாவது வந்து விட்டால், அரிப்பு இது வந்து விட்டா சொரியும். சொரியும் போது சிலருக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உனக்கையா இருக்கும். சொரியணும். அவங்களுக்கு அரிப்பு வந்தா சொரியணும். சொரியும் போது அப்படி மிகப்பெரிய இன்பமா இருக்கும். சொரிய 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 இன்பமா இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்ட வரைக்கும் தான் சொரிவாங்க. சொரிஞ்சிட்டு விட்ட முறைதான் தெரியும் அது என்ன மாதிரி இருக்கு. எனவே தப்பான வழியில நாம் கிடைக்கிற இன்பம் என்பது சொறி போல. ஆனா அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க, அந்த இன்பத்தை நாம் அடைய முனைவோமையானால், அங்க அறிவு இல்லாமல் வெறும் மன உணர்வுக்கு ஏற்ப, ஆசைக்கு ஏற்ப நாம போய் அதுல அடைய முனைவோமையானால், அது எப்படி ஆயிரும்னா, சொரிஞ்சிட்டு விட்டு போன பிறகு அது எப்படி புண்ணாகி ரத்தம் வழிஞ்சு புண்ணாகி அது எவ்வளவு பெரிய எரிச்சல துன்பத்தை கொடுக்குதோ அவ்வளவு பெரிய துன்பத்தை தருவது போல நம் வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். ஆசை, அறிவில்லாத ஆசைக்கேற்ப இயங்குவது. நான் கடந்த கிழமையே சொன்னேன், ஆசை கூடாது என்பதல்ல, ஆசை வேண்டும். ஆனால் அந்த ஆசை என்பது அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். ரொம்ப பேர் மிகப்பெரிய அளவிறந்த ஆசை வைக்கிறார்கள், ஆனா அறிவுக்கு இடம் தராத ஆசை வைக்கிறார்கள். அறிவுக்கு இடம் தராத ஆசை வைக்கிறதுனால அந்த ஆசையால் அவர்கள் மிகப்பெரிய துன்பத்தை அடைந்து விடுகிறார்கள். அந்த ஆசை அவர்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எந்த ஆசைக்காக வாழணும் குடித்தார்களோ அந்த ஆசைக்காக அவங்க முனைந்து அதை அடைய முடிக்கிற பொழுது அந்த ஆசையை அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தந்து விடுகிறது இல்லைங்களா? எனவே மனம் போகிற திசையெல்லாம் போய்விடக்கூடாது. எனவே இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய அறிவு என்பது என்ன, அவனை பாதுகாக்கக்கூடியது. இப்ப வள்ளுவரை கேட்கிற அறிவுன்னா என்னையா என்று கேட்கிற பொழுது, அறிவு என்பது சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஒரு நன்றின் பால். நன்றின் பால் எது நல்லதோ அந்த நல்லதை கண்டறிந்து அந்த நல்லதின் பால் உங்களை செலுத்துவதுதான் அறிவு. அந்த அறிவு இதான் நல்லதுன்னு கண்டறிஞ்சு அந்த நல்லதின் பால் உங்களை செலுத்தணும். இல்லைன்னா நமக்கு அறிவு இல்லைன்னு பொருள். எனவே அறிவு நமக்கு இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு உலக மக்கள் பலர், இளையோர் பலர் ஏன் கெட்டு போறான், சீர்கெட்டு போறான், என்ன காரணத்தால் கெட்டு போறான்? ஏன்னா அறிவை பயன்படுத்துவதில்லை, அறிவுக்கு இடம் கொடுப்பதில்லை, அறிவால் சிந்தித்து வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதில்லை, வாழ்க்கையை நலப்படுத்திக் கொள்வதில்லை இல்லைங்களா? அதுதான் பாட்டு, அதிகம் பாட்டு வச்சான், அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டு விடு, காலம் மாறுது, கருத்து மாறுது, நாம் மாற வேண்டும். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை நாம் அறிந்தால் பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோன்னு சொன்னான். மண்வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவருக்கு குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தான் அறிய மறந்திருப்பார். எவ்வளவு அருமையான சிந்தனைகள் அதெல்லாம். மற்றவருக்கு குழி பறிப்பார், ஆனால் தன் பக்கம் பார்த்திருக்கும், அந்த குழி அவருக்கு இல்ல, இவரையும் சேர்த்து பறிக்கும், உள்ளுக்கு தள்ளும் என்பதை அறிந்திருந்தா இவன் ஏன் மற்றவங்களுக்கு குழி பறிக்கிறான் இல்லைங்களா? எனவே இந்த அவா அல்லது வெகுளி என்பது தன் அறிவை கெடுக்கின்ற, அறிவை சிதைக்கின்ற சீற்றம். அந்த சீற்றத்தை நாம் கொள்ளுதல் கூடாது, சீறி பாயக்கூடாது. இதுதான் இயல்பு, மனிதருக்கு வருவது இயல்பு. அது கடந்த கிழமை சொன்ன. எனவே இந்த இடத்துல வெகுளி என்று சொல்லப்படுற சொல்லாச்சு ஒரு உயர்ந்த மனிதன் ஒருத்தனை பார்க்கிறோம், மிக கண்ணியமான மனிதர், மிக நல்ல மனிதர், பண்பான மனிதர், மிக மாண்புள்ள மனிதர், பெரிய மனிதர் அப்படின்னு சொல்றோம். அந்த பெரிய மனிதர்கிட்ட என்னென்ன குணங்கள்லாம் இருக்கணும்? பெருமைக்குரிய மனிதர், மனிதருள் பெருமைக்குரிய மனிதர் இருக்காங்க, சிறுமைக்குரிய மனிதர் இருக்காங்க. பெருமை குணம்னு ஒண்ணு இருக்கு, சிறுமை குணம்னு இருக்கு. குணம், பெருமை குணம்னா என்ன? எது பெருமை குணம், எது சிறுமை குணம்? எந்த மனம், எந்த மாந்தன் நல்லதை நாடி இந்த உலகத்துல நன்மை புரிகிறானோ அந்த மனத்தை உடைய மனிதன் பெருமை உள்ள மனிதன். அவன் செயல்தான் காட்டும் ஒரு மனிதன் நல்லவனா, கெட்டவனா, சிறந்தவனா, மேலானவனா, உயர்ந்தவனா, பெரியவனா என்பதை எது காட்டும்? அவனுடைய செயல்தான் காட்டும். என் மனம் நல்ல மனமா இருந்தா என் பேச்சு நல்ல பேச்சா இருக்கும், என் செயல் நல்ல செயலா இருக்கும். எந்த வகையிலும் பிறருக்கு எந்த கெடுதலும் செய்து விடாது.
அதனாலதான் வள்ளுவர் இதையும் சொல்றாரு. வள்ளுவர் எப்பா ஒருத்தனுடைய பெருமைக்கும் ஒருவருடைய சிறுமைக்கும் அவன் செய்யற செயல் தான் கட்டளை கல்லா இருக்கு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அவனுடைய செயல் தான், அவன் என்ன செய்யறான் அந்த செயலை வச்சுதான் அந்த மனிதனை முடிவு பண்ண முடியும், நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி, இல்லைங்களா? எனவே நமக்கு பெருமை தருவது நம்முடைய நல்ல செயல்கள், பெருமை மிகுந்த செயல்கள். எனவே பெரிய மனிதன் சொல்லிட்டோம். அந்த பெரிய மனிதன் என்னென்ன குணங்கள் இருக்கணும், என்னென்ன பண்புகள் இருக்கணும்? ஆண்களை பார்த்து சிடுசிடுன்னு ஏசிட்டு இருக்கிறதா பெருமை பெரிய மனம் கொண்ட ஒருவர்? யாரை பார்த்தாலும் கண்ணாமனான் திட்டுறது, யாரை பார்த்தாலும் அவர் மனம் உடைஞ்சு போகும்படி ஏசுவது, திட்டுவது, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு இழுக்க ஏற்படுத்துகிறபடி பேசுவது. ஒருபோதும் மாண்புக்குரிய பெரிய மனம் கொண்டவங்க அப்படி பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. பேசுவாங்களா? இல்ல. பிறரை வாழ்த்ததான் மனம் வரும் அவங்களுக்கு. இப்ப நல்லா இருக்கணும் தான் மனம் நினைக்கும், நல்லா இருக்கணும். நான் நேற்று கூட ஒரு இடத்துல நான் திருக்குறள் வகுப்புல சொல்லுகிற பொழுது சொன்னேன், ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தன் கெட்டு போயிட்டான், அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு சிக்கல் வந்துருச்சு, அவங்க குடும்பத்துல ஒரு பழி பாவம் சிக்கல் வந்துருச்சு. ஒரு நல்ல மனம் கொண்டவன் அதை கூட போய் வெளியில சொல்ல மாட்டான், இல்லைங்களா? சிலருக்கு அது பெரிய மகிழ்ச்சி. அடுத்தவங்க குடும்பத்தில் நடக்கிற கேடுகள்லாம் மற்ற இடத்துல போய் சொல்லி பறைச்சாற்றுவதும் தூற்றுவதும், அல்லது அதை கொண்டு மகிழ்ச்சியா சொல்லுவதும், அவன் பாதிக்கப்பட்டதான் அவன் துன்பத்தை சொல்லி மற்றவர்களுக்கு அவங்களுடைய குறைகளையும் அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல கோளாறுகளையும் பிறட்டு எடுத்து சொல்லி அதை கண்டு அதுல மகிழ்ச்சி அடைந்து சிலருக்கு மிகப்பெரிய இன்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவா இன்பம்? அவன் பட்ட துன்பத்தை, அவன் பட்டிருக்கான துன்பத்தை நம்ம போக்க முனையணும், போக்காவிட்டாலும் அதை அது மேலும் மேலும் அவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. சிலருக்கு அது ஒரு பொழுதுபோக்கா இருந்து விட்டுரும். பிறர் வாழ்க்கையில பட்ட துன்பங்களை பிறர்கிட்ட எடுத்து போய் சொல்வது அது கூடாது, அது இன்னா சொல். அதான் வள்ளுவர் சொல்றார், அப்படி செய்யாத, அது இன்னா சொல். அந்த மாதிரி போக்கு மனிதன்கிட்ட இருக்கக்கூடாது. அது பெருமை உடைய குணம் அல்ல, அந்த குணம் பெருமையுடைய குணம் அல்ல. பெருமையுடைய குணம் என்ன? அதை கண்டு இவன் அழுவான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த துன்பம் வந்துருச்சே, வரக்கூடாதுன்னு இவன் மனம் புண்படுவான். இப்படிலாம் வந்துருச்சே, அந்த வீட்டுல வந்து ஒன்றும் இல்லையே, நம்ம கிட்ட வந்து பணம் கேட்கறாங்களா, ஐயோ எவ்வளவு பெரிய துன்பம், இந்த மாதிரி சிக்கல் ஏற்பட்டதே, ஏழ்மையாயிட்டாங்களே, இவன் வருந்தணும். இவன் மனத்துல அவன் துடிப்பான், அவனுக்கு ஏற்பட்ட வலி இவனுக்கு வலிக்கும். ஞாயிற்றுக்கிழமை இதுல கம்பார்ல ஒரு சொற்பொழிவு, பெரிய கூட்டம். அந்த இடத்துல என்ன பேச 3 பேரை பேச கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல நான் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டேன், கொசு என் உடம்புல கடிக்குது, எங்கேயாவது உங்களுக்கு வலிக்குமா? உங்களுக்கு வலிக்குமா? என் உடம்புல கொசு கடிக்குது, உங்களுக்கு வலிக்குமா? இங்க கடிச்சா ஐயோ அப்ப நீங்களும் அடிக்கிறேன் கையில, நான் தான் அடிப்பேன், நான் தான் ஓட்டுவேன், ஏன்னா அது எனக்கு தான் வலிக்கும். உங்க உடம்புல ஏதாவது கொசு கடிச்சாக்கா நீங்க தான் தட்டுவீங்க, நீங்க தான் அகற்றுவீங்க, ஏன்னா அது உங்களுக்கு தான் வலிக்கும். ஏன்னா உங்க உடம்புல அது குத்துது, ரத்தத்தை குடிக்குது. உங்க உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு வலி உங்களுக்கு தான் தெரியும், என் உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு வலி எனக்கு தான் தெரியும். ஆனா ஒட்டுமொத்தமா இந்த நீரு நிரப்பும் படத்துல 2 பேர் எம்ஜிஆர் இருப்பாங்க. அந்த எம்ஜிஆர்ல ஒரு எம்ஜிஆருக்கு ஏதாவது ஏற்பட்டா இன்னொரு எம்ஜிஆருக்கு வலிக்கும். பாத்திருக்கலாம் அந்த படத்துல, அந்த எம்ஜிஆருக்கு ஏதாவது அடிப்பட்டா இந்த எம்ஜிஆருக்கு வலிக்கும். அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட காயமா இருந்தா உங்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட காயமா இருந்தா எனக்கு வலிக்கும். எப்பொழுது எப்பொழுது வலிக்கும்? கொசு என் உடம்புல கடிக்குது, அது உங்களுக்கு வலிக்க போறது இல்ல. உங்க உடம்புல கொசு கடிச்சா எனக்கு வலிக்க போறது இல்ல. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம அத்தனை பேருக்கும் வலி எடுக்கிற ஒரு வலி உண்டு. எங்கே எப்பொழுது எந்த நிலையில ஏற்பட்ட அந்த வலி ஏற்படும்? உங்களுக்கு ஏற்பட்டாலும் எனக்கு வலிக்கும், எனக்கு ஏற்பட்டாலும் உங்களுக்கு வலிக்கணும். எப்பொழுது தெரியுமா? நம்ம மொழிக்கும், நம்ம இனத்திற்கும், நம்முடைய பண்பாட்டுக்கும், நம்ம நாகரிகத்திற்கும், நமக்கு உரிமையான நம்முடைய தாய்மொழிக்கு ஏதாவது சிக்கல் வருகிற பொழுது அந்த தாய்மொழிக்குரிய அந்த இனத்திற்கு, என் தாய்மொழி தமிழ் என்றால் நான் தமிழன், என் தாய்மொழிக்கு தமிழுக்கு ஏதாவது இழுக்கு நேர்கிற பொழுது எனக்கு கட்டாயம் வலிக்கணும். எனக்கு வலிச்சுன்னா உங்களுக்கும் வலிக்கணும். ஏன்னா தமிழ் என்பது நம்ம ஒட்டுமொத்தமா அத்தனை பேருக்கும் தாய், எனக்கு மட்டும் தாய் இல்லை, எனக்கு மட்டும் மொழி இல்லை. ஆனா நான் துடிக்கிறேன், என்னை போன்ற மற்றவங்க துடிக்கிறாங்க, ஐயா போன்ற துடிக்கிறாங்க. ஐயோ தமிழ் எப்படி கொலை பண்றாங்களே, ஐயோ தமிழ் பள்ளிக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புறது இல்லையே, ஐயோ பிள்ளைங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கிறது இல்லையே, ஏதேதோ பேர்லாம் கண்ணாமண்ணான்னு வச்சுக்கிட்டு இருக்கானே, தமிழ் அழிக்கிறானே, எனக்கு வலிக்குது. ஆனா வைக்கிறவனுக்கு வலிக்கிறதே இல்லை. என்ன காரணம்? ஏன் வலி இல்ல? ஏன் வலி இல்ல? நம்ம மொழி கிட்ட இருந்து, நம்ம இனத்துக்கிட்ட இருந்து நம்ம அயலா போயிட்டோம். சொந்த இனம், சொந்த தாய்மொழி, அந்த இனத்திலிருந்து, அந்த இனத்துக்கிட்ட இருந்து அயலா போயிருக்கிற ஒரே ஒரு இனம் நம்ம இனம் மட்டும்தான். எங்கேயோ ஒரு சீன அடிப்பட்ட பாத்தீங்க இயல்பு உணர்வு அப்படிதான் இருக்கும்.
சாலையில போயிட்டே இருப்பாங்க, யாரோ ஒரு மனிதன் அடிபட்டு கீழே விழுந்துட்டான். எடுத்ததுமே என்ன கேள்வி தெரியுமா வரும்? யாரு அடிபட்டதுன்னு கேட்பான். இன்னொரு கேள்வி வரும், நம்பாளான்னு கேட்பாங்க. நம்பாளான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல யாரு நம்பாளு வேறாளு? அவன் ஒரு மனிதன் அடிபட்டு துன்பத்தால் துடிக்கிறான். முதல்ல மனிதநேய உணர்வுக்கு என்ன செய்யணும்? போய் கை கொடுத்து உதவணும். அதான் மாந்தநேய உணர்வு. ஆனா இயற்கையா என்ன உணர்வு ஏற்படுது? நம்பாளான்னு வரும். நம்பாளானா அந்த ஐயோன்னு துடிக்கும். அது இயற்கை, அது இயல்பு. ஏன்னா அந்த இனத்துக்காரனுக்கு அது வலி இருக்கும். அது போல தாய்மொழிக்கு நம்ம இனத்திற்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிற பொழுது வலிக்கணும், துடிக்கணும் இல்லைங்களா? அது பொதுவான ஒரு உணர்வு. அந்த உணர்வு நமக்கு வரணும். எனவே இன்னொரு குடும்பத்துல இன்னொரு மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் வருகிற பொழுது அதை கண்டு நாம் இன்பமுறுதல் கூடாது, அதை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைதல் கூடாது. அது தப்பானது, அது அறநெஞ்சம் அல்ல, நல்ல வாழ்க்கையும் அல்ல, நல்ல உணர்வும் அல்ல. ஒரு மனிதனுடைய பெருமையுடைய மனிதன் என்று சொல்வதற்கு என்ன அவனுடைய அடையாளங்கள்? பெருமைக்குரிய மனிதன், மாண்புக்குரிய மனிதன், சிறப்புக்குரிய மனிதன், பெரிய மனிதன் சொல்வதற்கு என்ன அடையாளங்கள்? அதையும் ஒரு பாட்டா படிச்சுட்டு போனாங்க. இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை. கேட்டீங்களா? இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. ரொம்ப அருமையான பாட்டு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய குணம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. ரொம்ப அருமையான ஓமை, அருமையான எடுத்துக்காட்டு. பெரிய மனிதன் சொல்றோம், ஆனா அந்த மனிதனுக்கு சிறுமை குணம். சிறிய பறவைன்னு சொல்றோம், அந்த பறவைக்கு பெரிய குணம். எனவே வள்ளுவர் என்ன சொல்றாரு? குணம் என்னும் குன்றேறி நின்றார். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு குணம் என்ன தெரியுமா? வெகுளி கணமேயும் காத்தல் அறிது. ஒரு வெகுளி கணமேயும் காத்தல் அறிதுதான். இதுக்கு ஒரு பொருள் சொல்றாங்க. வெகுளினா கோபம் நான் சொல்லிட்டேன், சீற்றம் சொல்லிட்டேன், சீறி பாய்தல் சொல்லிட்டேன், ஆத்திரப்படுதல் சொல்லிட்டேன். நீங்க அவங்ககிட்ட நெருங்கவே முடியாது. முகத்துல அந்த பால்வடிய முகம் தெரியாது, கனிந்த முகமா இருக்காது, சிரித்த முகமா இருக்காது, அன்பு கனியும் முகமா இருக்காது, அருள் கொண்ட விழிகளா அந்த விழிகள் இருக்காது. விழிகள் அருள் கொண்ட விழிகளா இருக்கணும். பார்த்ததுமே அந்த மனிதங்கிட்ட ஒரு அன்பு வெளிப்பாடு இருக்கணும். அந்த வட்டம் தெரியும், ஒரு அதிர்வலை இருக்கணும். வைப்ரேஷன் சொல்றோமா இல்லையா? அந்த நல்ல வைப்ரேஷன் இருக்கணும், அதிர்வலை இருக்கணும். ஆனா இல்லன்னு வைத்துக் கொள்ளுங்க, சீரி பாயரால் வைத்துக் கொள்ளுங்க. குணம் என்னும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு. குணம் என்னும் குன்று ஏறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு. அது என்ன கணம் ஐயா? இந்த நேரத்துக்கு ஏன் கணம்னு சொல்லணும்? நேரத்துக்கு ஏன் கணம்னு சொல்லணும்? இப்ப நம்மளாம் கணம்னு சொல்றதில்ல, கொஞ்சம் பேரு சனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சனம், இந்த சன நேரத்துலன்னு வாங்க, எழுதும் போது சனான்னு எழுதிடுவாங்க. ஆனா உள்ளபடியே கணம். திருக்குறள்ல தான் வள்ளுவர் தெளிவான தமிழ் சொல்ல பயன்படுத்துறாரு. கணம்ன்றாரு. அதுக்கு பேரு 3 சொல்லி நான் பயன்படுத்துறோம். கணம். நொடி பொழுதுன்னு வாங்க, தெரியுங்க, நொடி பொழுதுல வந்துடுறேன்னு வாங்க. நொடி பொழுது, நொடி பொழுதுனா என்ன? விரல்களை நொடிக்கின்ற பொழுது, நொடி பொழுது. கணப்பொழுது என்றால் என்ன? ஏன் கணப்பொழுது? அது ஒரு நேரம் தான், ஒரு அளவீடு தான். என்ன ஏன் அது கணப்பொழுதுன்னு வந்தது? கணம் என்ற சொல்ல பிரிச்சீங்கன்னா, கணம் என்ற சொல்ல பிரிச்சோம்னா என்னமா பிரிச்சு காட்டுங்க. கணம் என்ற சொல்ல பிரிக்க முடியுமா? அந்த சொல்ல கண் குட்டலம், கண் குட்டலம். அம் என்பது ஒரு பின்னொட்டு. தமிழ் சொற்கள்ல பின்னொட்டு இருக்கும். இந்த உருபுகள் சொல்வது பாரு, வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லையா? இது வேற்றுமை உருபு இல்ல, ஆனா ஒட்டுகள்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லுக்கு பின்னால ஒட்டி வைக்கிறது, பொருள் வேறுபாடு கருதி வேற்றுமை உடுத்துவதற்காக ஒட்டி வைப்பது. நான் கடந்த ஒரு முறை சொல்லிட்டேன், அம்னா பெருமை பின்னொட்டு அப்படின்னு சொன்னேன். பெருமைனா பெரிதாக இருக்கிற ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்காக அம் 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 பயன்படுத்துவாங்க. விளக்கு கூட்டலாம் விளக்கம், நிலை கூட்டலாம் நிலையம். விளக்கம்னா பெரிய விளக்குன்னு பொருள், கலங்கரை விளக்கம். நிலையம்னா பெரிய நிலையம், பேருந்து நிலையம் என்று பொருள். அம்னா அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு தமிழ். அம்னா அழகு, அழகான கண்களை உடைய பெண்ண அங்கையற்கண்ணின்னு வாங்க. மீனை போன்ற கண்ணு வந்து மீனை போன்று இருக்கும். கண்ணை பார்த்தீங்கன்னா மீன் வடிவத்தில் இருக்கும். அதனால கண்ணுக்கு வந்து அந்த கண்ணை உடைய பெண்ணை கயல் கண்ணின்னு வாங்க. கருப்பா இருக்கிற மீனுக்கு தான் கயல்னு பேரு, சிவப்பா இருக்கிற மீனுக்கு சேல்னு பேரு. மீன் சிவப்பா இருந்தா அந்த மீனுக்கு பேரு சேல், மீன் கருப்பா இருந்தா அந்த மீனுக்கு பேர் என்ன? கயல். ஏன்னா கயம்னா கருப்புன்னு அர்த்தம். யானைக்கும் கயம்னு ஒரு பேர் இருக்கு தமிழ்ல, தமிழ் சொல் தான் அது. கரிய நிறம் உடையதுனால கயம். கயம், கயல்னா கருப்பு. இப்ப கருப்பு மீன் போல இருக்கிற கண்ணுக்கு கயல் கண். அதனால கயல் விழின்னு தமிழ்ல பேர் வைப்பாங்க பிள்ளைங்களுக்கு. பாத்துறீங்களா? கயல் விழி பேர் இருக்கா இல்லையா?
என்ன பொருள் அதுக்கு? கரிய மீனை போன்ற இருக்கிற கண்ணுன்னு அர்த்தம் இல்லைங்களா? கயல்விழி. சேல் விழின்னு விற்பாங்க. சேல் சிவந்த மீனை போன்று இருக்கிற விழி, சேல் விழி. இப்ப கயல்விழி. அந்த கயல்விழி மிக அழகா இருக்குன்னா அந்த அந்த பேர் எப்படி சொல்லுவானா, அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி, அம் கயல் கண்ணி, அங்கையற்கண்ணி, அங்கையற்கண்ணி. அம்னா அழகுன்னு பொருள் இல்லைங்களா? அம்னா இன்னொரு பொருள் உள்ளம்னு கூட பொருள் இருக்கு. அம்னா உள்ளம். எப்படி? அம் பெரிய என்ற பொருளை அம் காட்டும், நிறைய என்ற பொருளை அம் காட்டும். நிறைய முட்கள் உடையதனால முட்களுடைய பன்றிக்கு முள் அம் பன்றி, முள்ளம் பன்றி. அதனாலதான் துரியான் பழம் இல்லையா, துரியான். இந்த துரியான் பழத்துக்கு நான் ஒரு பேர் வைத்தேன். தமிழ்ல முள்ளம் பன்றி அப்படின்னு முள்ளம் பன்றின்னு இருக்கிறதுனால இந்த முட்கள் நிறைந்த பழத்திற்கு முள்ளம்பழம்னே பேர் வைக்கலாம், முள் நாரி தேவையில்லை அப்படின்னு முள்ளம்பழம்னே நான் பேர் கொடுத்தேன். அது பாடநூல்களில் இடம்பெற செய்தாங்க. முள்ளம்பழம்னே சொல்லலாம் துரியான் பழத்தை. முள்ளம்பன்றின்னு சொல்ற மாதிரி முள்ளம்பழம்னு சொல்லலாம். ஏன்னா அதிகமான முட்கள் நிறைந்தது. அம்னா உள்ளம்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னேன். அகம் எங்க? கைய சொல்றேன் இல்லையா? கைய என்ன கைன்னு சொல்லுவோம்? உள்ளங்கை அப்படி சொல்லுவோம். இந்த உள்ளங்கைக்கு அங்கைன்னு ஒரு பேர். உள்ளங்கைக்கு தமிழ்ல இன்னொரு பேர் என்ன? அங்கை. அங்கைனா எப்படி? அகம் கூட்டல் கை, அகங்கை. அகம் அம், அம் கை, அங்கை. மனச உயர்ந்த மனமாக்கி தீய எண்ணங்கள் இல்லாம அந்த மனத்தை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி மெய்வாய்க்கண் மூக்கு செவி இதெல்லாம் விரித்து திரைய விடாம அலைபாய விடாம அது ஒழுங்குபடுத்துறானா மனம் ஒழுங்கா இருந்தாதான் அது இதெல்லாம் ஒழுங்கா இருக்கும். மனம் அது நன்றானால்தான் இவையெல்லாம் சரியா வேலை செய்யும். கண்ணு சரியா வேலை செய்யும், காது சரியா வேலை செய்யும், சிலருக்கு சரியான வேலை செய்யும், நல்லாதான் பார்க்கும். ஆனா எதை பார்க்கும்? நல்லதை போய் பார்க்காது, தப்பு தப்பான போய் பார்க்கும். தப்பு தப்பானது வேலையை செஞ்சிடும். ஏன்னா இது கெட்டு போச்சு. அப்ப மனத்தை அடக்கி ஆண்டு அவிந்து அடக்கி உயர்ந்த மனம் உடையவர்களை தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் அந்தனர். உயிர்கள் மீது அன்பு வைத்திருப்பான், உயிர்கள் மீது அருள் வைத்திருப்பான், ஏனைய மக்கள் மீது அன்பு கொண்டிருப்பான், பிறருக்கு நல்லது செய்யும், உதவி செய்வான், அவன் நோய்களை குணப்படுத்துவான், அவனுக்கு அருள் சொல்லுவான், கருத்து சொல்லுவான், வாழ்க்கை நலமாக்குவான், வளமாக்குவான், கனிந்த உள்ளமுடையவனா இருப்பான், அன்பு சான்றவனா இருப்பான். அவங்கதான் அந்தனர். வெறும் பூணுல மாட்டிக்கிட்டு அல்லது காவி உடைய போட்டுக்கிட்டு அல்லது மொட்டையை வளர்த்துக்கிட்டு கொண்டையை வளர்த்துக்கிட்டு பூரையும் உலகத்தையும் ஏமாத்திரவன்லாம் அந்தன. அவன்லாம் அந்தன. புறத்தோற்றத்தை கண்டு ஏமாறாதீர்கள். புறத்தோற்றம் என்பது அதில் அல்ல உண்மை இருக்கிறது. உண்மை உள்ளத்தில் இருக்கிறது. உண்மை வெளியில இருக்கிறது. உண்மை உள்ளத்தில் தான் இருக்கும். உள்ளத்தை தான் பார்க்கணும், வெளியே பார்க்க கூடாது. ஏழையா இருக்கிறான்னு பார்த்துட்டு ஏழ்மையை பார்த்துட்டு அவன் ஒண்ணும் தெரியாத நினைக்க கூடாது. இதனால சாக்கடையில போய் தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்கானே இவன் அறிவற்றவன் நினைக்க கூடாது. இவன் கோட்டு சுட்டும் போட்டு இருக்கிறானே இவன் எல்லாம் தெரிஞ்சவன் நினைக்க கூடாது இல்லைங்களா? தோட்ட பாட்டாளியா இருக்கான், தோட்ட காட்டான், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தோட்ட காட்டான் நினைக்க கூடாது. வயசான கிழவி எத்தனை போட்டுட்டு இருக்க, அந்த கிழவிக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா அந்த கிழவிக்கு தான் அறிவு இருக்கு. நான் எப்போது எல்லாத்தையும் சொல்ற உண்டு. வீட்டுல இருக்கிற வயசான பெருமக்கள் ஒரு 70-80 வயசுள்ள மூதாட்டி இருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். 70-80 வயசுள்ள ஒரு பெரியவர் இருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அவங்க போனா முடிஞ்சதுக்காக அவங்களோட இருக்கிற அறிவு எல்லாம் போயிடும். அவங்களோட இருக்கிற பட்டறிவு அவங்களோட போயிடும். அவங்க கற்று தெரிந்து வைத்திருக்கிற பல செய்திகள் அவங்களோட போயிடும். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை போய் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, மூலிகைகளை பற்றி போய் கேட்டு பாருங்க. இது என்ன மூலிகை, இது என்ன செடி, இது என்ன கீரை, இது என்ன காய்கறி கேட்டு பாருங்க. ஏதாவது தெரியுமா? போய் வெளியில அப்பெல்லாம் அப்படி இல்ல. வீட்டுல ஒண்ணுலாம் வெளியில போயிட்டு காய்கறி கீரை வகைகளை படிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இது என்ன கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அந்த கீரை, இந்த கீரை, எல்லா கீரையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு கீரையும் எந்த நேரத்துல சாப்பிடணும் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த கீரையால என்ன மருத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இது உண்மையா இல்லையா? இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியுதா? ஏதோ வீட்டுல இருக்க சில பிள்ளைங்க ஒரு சில கீரைகள் தெரியும். அது கூட இப்ப எல்லாம் போச்சு. எல்லாம் சந்தையில போட்டு, சந்தை கூட போறதுல பசாருக்கு போறாங்க. பசார்ல போட்டு கீரை காய்கறி வாங்குறதுல பசார்ல போட்டு தையோர் வாங்குறாங்க. தையோர் எங்க போறாங்க? பசாருக்கு போறாங்க. எது வாங்க போறாங்க? தையோர் வாங்க போறாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் உந்துருள் எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் வருவாரு. யார் வருவாரு? தையோர்கார் வருவாரு. போச்சா? காய்கறியா வீட்டுல வாங்கி சமைக்கிறோம்? இல்ல, தையோர சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க தெரிய போகுது காய்கறி? மீன் பேர் மறந்து போச்சு, காய்கறி பேர் மறந்து போச்சு. ஒண்ணுமே இல்ல, வெறுமையாயிட்டான் தமிழன்.
அவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒரு இனம் வயசான தாத்தா கிழவிக்கு தெரிஞ்ச அவ்வளவு பெரிய செய்தி. ஒரு குழந்தைக்கு பாதி இரவுல விராவிரான்னு அழுவுது. தாய்மார் கண்டு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன காரணமோ தெரியலன்னு. ஆனா இந்த கால தாய்மார்லாம் கொஞ்சம் பணம் காசு செல்வாக்குன்னா உடனே போயிடுவாங்க எங்க ஸ்பெஷலிஸ்ட் சென்டருக்கு. எடுத்துட்டு போய் என்னன்னு தெரியல, பிள்ளை ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டு இருக்குன்னு அவன் பார்ப்பான். பார்த்துட்டா இது நரம்பு மண்டலத்துல ஏதோ கோளாறு ஏற்பட்டு போச்சு. உடனே பிள்ளைக்கு ஆபரேஷன் அறுவை செஞ்சாகணும் அப்படின்னு ஏதோ கட்டு போட்டு இது போட்டு ஊசி போட்டு பிள்ளைய மருத்துவமனையில ஐசியூல படுக்க வச்சுட்டு 3 நாள் 4 ஆச்சு. இதுக்கு 10,000 வெள்ளி செலவு, காசு கொடுத்தா அந்த பிள்ளை கூட்டு போனோம் அப்படின்ட்டுவான். சரியான செய்யா. ஆனா அந்த காலத்து கேள்விக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடும், தொட்டு பார்க்கும். ஓ இது வேற ஒண்ணும் இல்ல, உரம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புடவையை கொண்டு வேட்டி கொண்டு முறத்தை கொண்டு 4 உருட்டு உருட்டி இந்த தாடையில சீவி அல்லது இந்த 2 விளக்கமாரி குச்சி வச்சு அப்படியே நீவி எடுத்துட்டு இந்த தாடியில நீவி எடுத்துட்டு முடிச்சுக்காத அவ்வளவுதான், பிள்ளை பேசாம அமைதியா படுத்தும். இந்த அறிவை அந்த கேள்வி என்ன லண்டன்லயா போய் படிச்சுட்டு வந்தாங்க நான் கேட்கிறேன். இன்னைக்கு உலகங்கள் இருக்கா? வயசானவங்க போயிட்டு நம்ம அவமதிக்கிறவன், என் கிழவி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறவன், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறோமா இல்ல? கேட்டிருக்காங்களா இல்லையா? நான் படிச்சிருக்கேன், அவங்க படிக்கல, அவங்க ஒண்ணுமே தெரியல நினைக்கிறோமே. நான் படிச்சுதா படிப்பு? நாம போய் படிச்சுதா படிப்பு? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி போயிட்டு பல்கலைக்கழகம் வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்துட்டு பிள்ளைங்கிட்ட போய் கேளுங்க. இந்த அறிவு ஒரு மண்ணும் தெரியாது. ஒரு அறிவு இல்ல. ஒரு 4 புத்தகத்தை மட்டும் படிச்சு அந்த புத்தகத்துல மட்டும் அறிவு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது. அது மட்டும் அறிவு? அதுக்கு உள்ளதான் அறிவை பாக்குறது, அதுக்கு அப்பால் பாக்குறதே இல்லை. ஆனா இவங்கெல்லாம் அப்படி இல்லை. காலங்காலமா அதையே கற்று அதுல தேறி வந்த பண்பட்டவர்கள். வயிற்றோட்டம் போகுது, கடுமையா போயிட்டு இருக்கு பிள்ளைக்கு. இந்த கால தாய்மாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஸ்பெஷல் சென்டர் மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. அங்க போனதும் அவன் போவான், குடல் வயிற்றுக்குள்ள சுருக்கிக்குச்சுன்னுவான். குடல் வயிற்றுக்குள்ள சுருக்கிக்குச்சு, எங்கேயோ போய் மாட்டிக்குச்சு குடலு, இத வேற வழியில ஆபரேஷன் பண்ணி வெட்டி தான் குடல் நேரம் ஆக்கணும்னுவான். ஆனா அவங்க அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. கொண்டு திருநிடத்து விளக்கெண்ணெய் கொண்டு நல்லா நீவி விட்டுட்டு ஒரு புடி இழுத்து விட்டுட்டு நல்லா தட்டிட்டு கைய காலை வருன்னு சொல்லிட்டு முடிச்சு கதை நல்லா சரியாயிரும். குடலேற்றம் இன்னைக்கு உள்ளவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு யாரும் குடலேற்றம் தட்ட தெரியுமா? தெரியும். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவங்க தாய்கிட்ட இருந்து கட்டிருப்பாங்க, பாட்டிக்கிட்ட இருந்து. அதுவும் பாட்டிக்கிட்ட இருந்து கட்டிருக்கீங்க. பாட்டி இருக்காங்களா இன்னும்? போச்சு. பெரிய அறிவு, ஒரு பொக்கிஷம், ஒரு கருவூலம், ஒரு சொத்து போச்சு. உண்மை. நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லல. இந்த வயசானவங்க மறைஞ்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய சொத்து அவங்க. அந்த அறிவு அவங்ககிட்ட இருந்த அறிவு நம்மகிட்ட அப்படிதான் போச்சு. எவ்வளவோ சொத்துகள் நம்மகிட்ட, அந்த மூலிகைகள் போயிருச்சு, நம்ம கிட்ட இருந்த இந்த மருத்துவ முறைகள் போயிருச்சு, சமையல் முறை போயிருச்சு. எனவே மூத்தோர்களை, பெரியோர்களை நாம் மதித்தல் வேண்டும். மாண்புடையோர்களை நாம் மதித்தல் வேண்டும். எங்கே குணம் என்பது என்ன? யார் குணமுடையோர்? இந்த கணத்தை பத்தி சொல்ல வந்தேன் இல்லைங்களா? என்ன கணம்? கணம்னா என்ன? கண் கூட்டல் அம். கண் கூட்டல் அம். அம்னா பெருசு, நல்ல உள்ளம் கொண்டவனை, இந்த ஆண்டாள் அடங்கனை அடங்கியவனை அந்தனன்னு சொன்னான்னு சொன்னேன். அங்க அம்னாலும் அழகுன்னு பொருள், அம்னா உள்ளம்னு பொருள். அம்னா பெரியது என்று பொருள்னா நான் சொன்னேன் இல்லைங்களா? நல்ல உள்ளம் உடையவரை. இங்கு கண் கூட்டலம் கணம். கண் இமை பொழுது, கண் இமைக்கின்ற கால பொழுது. அதான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சொன்னாங்களா இல்லையா? அந்த இமைப்பொழுதுதான் கணப்பொழுது. இந்த கணப்பொழுத என்ன பண்ணிட்டானா, இந்த வடநாட்டுக்காரன் தமிழ்ல இருக்கிற பல சொற்களை அவன் எடுத்துக்கிட்டு அவனால உச்சரிக்க முடியாது, அவன் வாயில வராது. நம்ம பக்கான்னு சொன்னோம், அவன் வாயில பக்கான்னு வரல, கான்னு வரல, பக்கான்னு வரல. அவன் என்ன பண்ணிட்டான்? பச்சானிட்டான். ஒரு தலை பக்கமா பார்க்காதீங்க, பக்கம் 2 பக்கம் இருக்கும். புத்தகத்துக்கு 2 பக்கம், இங்க ஒரு பக்கம் அங்க பக்கம் இருக்கும். நீங்க ஒரு பக்கமா மட்டும் பார்க்காதீங்க, இன்னொரு பக்கமும் பாருங்கன்னு சொல்லணும். அதான் பக்கம். அப்படிதான் சொல்லணும். ஒரு பக்கமா பார்த்து பேசாதீங்கன்னு சொல்லணும். ஆனா நம்ம எப்படி பேசணும்? ஒரு தலை பச்சமா பார்க்காதீங்க, பச்சானிட்டோம். பச்சம் தமிழ் வடிவம் அல்ல, பக்கத்தை திரிச்சுக்கிட்டான், மாத்திக்கிட்டான், அவ்வளவுதான். அது போல கணம், கணத்தை எப்படி திரிச்சுக்கிட்டான்? சனம்னு திரிச்சுக்கிட்டான். அது போல பூ, மலர், பூ எப்படி திரிச்சுக்கிட்டான்? புஷ்பம்னு திரிச்சுக்கிட்டான் இல்லைங்களா? அதே போல திருவை எப்படி திரிச்சுக்கிட்டான்? சிறின்னு திரிச்சுக்கிட்டான். நம்ம முருகனுக்கு திருமுருகன் தான் பேரு. எங்க இருந்து எந்த காலத்துல ஸ்ரீமுருகன் வந்துச்சு நான் கேட்கிறேன்? எந்த சங்க இலக்கிய நூல்ல ஸ்ரீமுருகன் இருக்கு சொல்லுங்க பாக்கும். தைப்பூசம் வரப்போகுது, திருமுருகன் தானே.
திரிமுருகன் எங்க இருந்து வந்தான்? எப்பொழுது வந்தான் திரிமுருகன்? வடநாட்டுல தான் சொல்ல தொடங்கினா. முருகன் தூய தமிழ் சொல், அதை மாத்த முடியல. அதை கூட பின்னால மாத்திட்டான் முருகனை. சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் தமிழ் பெயர் அல்ல. சுப்பிரமணியன் சுப்பிரமணியன், பிராமணருக்கு நல்லவன் என்று பெயர். பிராமணனுக்கு நல்லவன் ஆயிரணும். ஆனா முருகன் தான் தூய தமிழ் பெயர். முருகன் என்ன பொருள்? அழகுன்னு பொருள். முருகன் அழகன். நம்ம திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கா முருகன் அல்லது அழகுன்னு ஒரு நூலை போட்டிருக்காரு. இந்த மாதிரி நூல்கள்லாம் படிக்கணும். இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும், பெரியவங்க எல்லாம் படிக்கணும். வீட்டுல இருக்கிற வேலையில தொலைக்காட்சி திறந்து வச்சுட்டு மகா சீரியல், மெகா சீரியல் இதை பாக்குறத விட்டுவிட்டு நூல்களை, மூவாவுடைய நூல்களை, முனைவர் மூவாவுடைய நூல்களை, நல்ல நல்ல நூல்களை, ஆய்வு நூல்களை இதெல்லாம் எடுத்து படிச்சுங்கன்னா நமக்கு தமிழ் சார்ந்த அறிவு வரும். இந்த வளர்ற பிள்ளைங்கிட்ட சொல்றேன், அறிவை தேடிக்கொள்ளுங்க, அறிவு வளர்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்க நாளைக்கு வீட்டுக்கு தலைவியா வர போறீங்க. நீங்க தலைவியா வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களை அறிவாளியா நீங்க வளர்ப்பீங்க. ஏன்னா நீங்க படிச்சிருக்கீங்க. எதை படிக்கணும்? அறிவு சார்ந்த நூல்களை படிக்கணும் இல்லைங்களா? அப்படி படிக்கிற பொழுது நம்ம உண்மை தெரியும். எனவே முருகன்னா அழகன்னு பொருள். அழகுன்னு பொருள். அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொன்னானா இல்லையா? அது எப்படிப்பட்ட முருகன்? எல்லா சிறப்பும் பெருமையும் மாண்பும் சேர்ந்த முருகன். அதனால திருமுருகன். திருமுருகன், திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூலே இருந்தது அந்த காலத்துல. சங்க இலக்கியங்கள்ல ஒரு நூல் திருமுருகாற்றுப்படை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தனிலே வரும் முருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட ஸ்ரீ முருகா அப்படின்னு சொன்னா, நம்ம கேட்ட பாடலே ஸ்ரீமுருகன் எழுதல. அதுக்கு என்னதுக்கு ஸ்ரீமுருகன்? திருமுருகன் அப்படிதான் சொல்லணும். அது தூய தமிழ் சொல். இப்படி மாத்திட்டான். அது போல எத்தனையோ சொற்களை மாற்றி கொண்டு போயிட்டாங்க. இந்த தெளிவும் இந்த அறிவும் நமக்கு வேண்டும். உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல, தெளிவு பிறந்திருச்சு இல்ல, எது சரியான தெரிஞ்சிச்சு இல்ல, இது நஞ்சு இது நல்ல உணவு தெரிஞ்சிச்சு இல்ல. சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க, இந்த தட்டுல இருக்கிறது நஞ்சு உணவு, நச்சு உணவு, இந்த தட்டுல இருக்கிறது நல்ல உணவு, இதை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா நமக்கு உடலுக்கு கேடு வரும், தெரிஞ்சிச்சு இல்ல. அப்ப எந்த உணவு எடுத்துக்கணும்? நல்ல உணவு தான் எடுக்கணும், நச்சு உணவு எடுக்க கூடாது. இது தமிழ் பெயர், இது தமிழ் பெயர் அல்ல, இது தமிழ் சொல், இது தமிழ் சொல் அல்ல என்று தெரிகிறது. எதை பயன்படுத்தணும் வாழ்க்கையில? தமிழ் பெயரை தான் பயன்படுத்தணும். இன்னைக்கு குழந்தை பிறந்துட்டா நம்ம வீட்டு இப்ப இல்ல தலைமுறையெல்லாம் உடனே என்ன பண்றாங்க? யாராவது ஐயர்கிட்ட போய் பாக்குறாங்க, அவரு பேரு கொடுக்கிறாரு, ஏதாவது எண்ணில வரணும், 1 2 3 4 இருந்து எண்ணு வரணும். அது எந்த எழுத்தை கொடுப்பாரு? என்ன எழுத்து கொடுப்பாரு? தமிழ்ல சொல்லுக்கு முதல்ல வராத எழுத்தை கொடுப்பாரு. தமிழ் சொற்கள்ல அந்த எழுத்து முன்னுக்கு வரவே வராது, வரவும் கூடாது. லா தமிழ் சொற்கள்ல முன்னுக்கு வருமா? தமிழ் படிச்சவங்களை கேட்கிறேன், வருமா? ரா வருமா? வரவே கூடாது இல்லைங்களா? ரா வராது, லா வராது, ழா வராது. ஸ்ரீ அது தமிழ் வடிவமே இல்ல. ஹா அதை விட மோசம். ஹா ஷா இப்படியா இருந்தது. அதான் நான் பல இடங்களை கேட்பேன். அந்த காலத்துல முருகனுக்கு முருகன்னு பேர் வச்சிருக்காங்க. மன்னர்களுக்கெல்லாம் பேரை பார்க்கிறேன், நெடுஞ்செழியன், செங்குட்டுவன், சேர மன்னர்களுக்கு பேர் வச்சிருக்காங்க, இளவழுதி, பெரும்பழுதி. இந்த ஐயா பேர்லாம் வந்து சங்க இலக்கியங்களோட பேரு, பொன்முடியார்லாம் இப்பெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஒரு பேர்ல கூட ஸ்ரீய காணோம், ஹாவ காணோம், ஷாவ காணோம். இவங்க எந்த சோதிடர் பார்த்து பேர் வைத்தாங்க? எந்த ஐயரை பார்த்து பேர் வைத்தாங்க? அப்பயும் ஓரளவு பார்த்திருப்பாங்க, இருக்கலாம். அந்த ஐயர்லாம் நல்லா ஒழுங்கா பேர் கொடுத்திருக்கிறாரு. எப்படி இப்போ உள்ள ஐயர் மட்டும் பேர் மாறினுச்சு? இன்னைக்குள்ள ஐயர் மட்டும் பேர். அப்போ உள்ள ஐயருடைய சோதிடம் வேற, இப்போ உள்ள ஐயருடைய சோதிடம் வேற. எப்படி மாற சோதிடம்? நான் கேட்கிறேன். சோதிடத்துல எப்படி மாற்றம் வரும்? எல்லா கணக்கும் ஒன்றுதான். அன்னைக்கு பார்த்த கணக்கு இன்னைக்கு பார்த்த கணக்கும். சூரியன் வந்து பூமி இந்த உலகத்துல சுற்றுகிற காலவட்டம் ஓராண்டு தானே, 12 மாதம் தானே, 12 ஓரை தானே. அன்னைக்கு 14 15 வந்து இன்னைக்கு வெறும் 12 12 இருக்கா? அது மாறவே மாறாது, சரியாதான் நடக்குது. அப்ப மட்டும் இது மட்டும் எப்படி மாறுச்சு? அதெல்லாம் அதை விட பெரிய மோசம். தமிழனுக்கு பிறந்த குழந்தைக்கு ஆங்கில எழுத்துல பேரை கொடுக்கிறது. எஸ் எல் என் என் சோதிடம். எப்படி நான் கேட்கிறேன், ஆங்கிலத்தை எப்போ வந்தது? ஆங்கிலம் எப்போ வந்தான்? எந்த காலத்துல ஆங்கிலத்தை பார்த்துட்டு இருக்காங்க? பேர் எழுதுவாங்க, ஆங்கிலத்துல எழுத்து கூட்டு என் சோதிடத்தை பார்ப்பாங்க. எப்படி பொருந்தும் நான் கேட்கிறேன். சோதிடத்தை பார்த்து எழுதினாலும் எப்படி ஆங்கிலத்துக்கு உங்களுக்கு பொருந்தும்?
உங்களுடைய வழி வேறு, அவங்களுடைய வழி வேறாச்சே. அது எப்படி வாழ்க்கைக்கு பொருந்தும்? ஒரு எழுத்து கூடணுமா, அதனால ஒரு எண்ணை கூட்டிக்குவாங்க. ஒரு ஏ கூட்டினாதான் அந்த எண்ணுக்கு சரியா வருமா? அது எப்படி பொருந்தும் கேட்கிறேன். ஏன்னா நீங்க தமிழர்கள், உங்க வழிபாட்டு சமயமுறை வேறு, அவன் வழிபாட்டு சமயமுறை வேறு. அதை கொண்டு போய் எப்படி இங்க வந்துச்சு? இதுல என்ன நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு கேட்கிறேன். ஏன் இந்த அறிவு நமக்கு இல்ல? ஏன் இந்த சித்தம் நமக்கு இல்ல? ஏன் இந்த தெளிவு நமக்கு இல்ல? வாழ்க்கையிலோட முன்னேற்றம் ஐயாவா ரொம்ப அருமையா சொன்னார். ரொம்ப முதல் கட்டத்துல வகுப்புல வரும்போது சொன்னார், நம்ம தாய்மொழி மீது அன்பு வேண்டும். தாய்மொழி அன்பு நமக்கு வேண்டும். அந்த மொழி மீது அன்பு வேண்டும், அந்த மொழி மீது நம்பிக்கை வேண்டும். ஏன் மொழி மீது எனக்கு நம்பிக்கை வேண்டும்? ஏன் என்னுடைய இனத்தின் மீது, ஏன் தாய் மீது எனக்கு நம்பிக்கை வேண்டும்? என்ன பெற்றெடுத்த தாய் மீது நான் நம்பலன்னா என்ன, நான் என்ன மகன்? நான் கேட்கிறேன். என் தாய் மீது எனக்கு அன்பு இல்லைன்னா நான் என்ன மகன்? அந்த தாய் எப்படி நான் பேணி பாதுகாப்பேன்? ஆனா என் மொழி மீது எனக்கு அன்பு இல்லைன்னா நான் என்ன தமிழன்? இதனாலதான் நமக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி, மிகப்பெரிய அழிவு. நாம் இன்னும் உயர்ந்த ஒரு செல்வாக்கு நோக்கி நாம் போயிட்டு இல்ல, நம்ம அழிவு பாதையை போயிட்டு இருக்கிறோம். இதை தடுத்து நிறுத்தல. நாளை இன்னும் ஒரு 100 வருஷத்துல முடிஞ்சது கதை. இனம், தமிழ் இனம் என்று ஒரு இனம் இருக்கிறதா நாம் கண்கூடா பார்க்கிறோம். இந்த நாட்டிலே மலாக்கா செட்டிகளை பார்க்கிறோம். அவன் முருகனை மறங்கும் போது முருகா தோலுங்களா முருகா சாய் பாஞ்சா சூசாலா முருகானிட்டு இருக்கிறான். சொல்றானா இல்லையா? முருகா சாய் பாஞ்சா சூசாலா சாய் பாஞ்சா அண்ணாலா சாய் தரா டூயிலா முருகான்றான். மலாக்கா செட்டிகள் எந்த மொழியில பேசிக்கிட்டு இருக்காங்க? முருக வழிபாடு தான் செய்யறான். முருகனை கும்பிடும் போது தமிழ்லையா கும்பிடுறான்? முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சிரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வரை என ஓதன்னு சொன்னோமே, அந்த முருகன் அருணகிரி பாடினார அந்த முருகனை மலாயில போய் கும்பிட்டு இருக்கான. இது அடுக்குமா? முருகனுக்கு விளங்குமா? முருகன் பொறுத்துக் கொள்வாரா? தமிழ் கடவுள் முருகன் பொறுத்துக் கொள்வாரா? இது எங்க போய் முட்டிக் கொள்வது? இந்த சோகத்தை யாரோட சொல்லி அழுவது? நம்ம இனம் சென்று கொண்டிருக்கிற இந்த அவல நிலையை. எனவே குணமென்னும் குன்றே நின்றார்னா, இப்படியான உயர்ந்த மாந்தர்கள் இனி அளவு கூட அவங்க பிறர் மீது சீறி பாய்ந்து அவங்களை கெடுக்கிற மனமுடைகளா இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட அந்த வெகுளித்தனம் இருக்காது. அன்பொழுகும் அருள் கனியும் கனிந்த உள்ளத்தினரா இருப்பாங்க. அவங்ககிட்ட நாம் சென்று அணுகி அறிவு கேட்கணும், அன்பு பாராட்டின அந்த உணர்வு நமக்கு ஏற்படும். அவன் தான் உயர்ந்த மனிதன், மாண்புள்ள மனிதன். எல்லாரையும் கண்டு வெறுத்து இருக்கிற மனிதனா அவன் இருக்க மாட்டான். என்ன அவனிடம் இம்மியளவு கூட கணப்பொழுது கூட அந்த வெகுளித்தனம் இருக்காது. குணமென்னும் குண்டேறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு. இது எங்க இருக்கு இந்த குறள்? எந்த அதிகாரத்தில் இருக்கு? நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் இருக்கு. நீத்தார் பெருமை என்ற அதிகாரம். எடுத்தெடுப்புல வீழ்ச்சி வந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கிட்ட இயலாமை, நீங்க சொன்ன போல அறியாமையும் ஒரு காரணம். எல்லாத்தையும் அனைத்தையும் கண்டு நம்புவது. நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு இயலாமை குணம் அல்லது மெலிவு, நம்முடைய பலவீனம் சொல்லுவாங்க. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, யாரை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தெரியாது இல்லைங்களா? அதனால வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கிற மனம். தமிழரை பொறுத்தது இது நீண்ட வரலாறு. நம்ம இனத்துல மிகப்பெரிய பண்பாட்டு மோதல் ஏற்பட்டது, மிகப்பெரிய இனக்கலப்பு ஏற்பட்ட தாக்கம் ஏற்பட்டது. வேறொரு இனம் இயல்பா பாத்திரலாம். தெற்களை பார்த்தா கருப்பா இருப்பான், தெற்களை தமிழ் பேசிக்கிட்டு இருப்பான், தமிழ் சாய்ந்தா இருக்கும். வடக்கே போனா சிவப்பா இருப்பான், வெளுத்திருப்பான். அவன் பேசலாம் அஜாஹே புஜாஹே நீட்டு இருப்பான். ஒரு இந்தியாவுக்குள்ள இப்படி வந்துருச்சு. எப்படி வந்தது? இந்த வேறுபாடு நீங்க பார்க்கணும். அதான் பாவான சொல்வாரு, தெற்குல இருந்து வடக்கே போக 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 செந்தமிழ் சிதைந்து கொடுந்தமிழ் ஆகி திரிந்து பிறகு அதுவும் இல்லாது போகும். வடக்கே இருந்து தெற்கே வர 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 தமிழ் செம்மையுற்று திருத்தமுற்று செந்தமிழ் பேசப்படும் தெற்குல. வடக்கிலே அது கொடுத்தமிழாகி பிறகு வடமொழியாகி இப்ப சமஸ்கிருதமா அல்லது இந்தி மொழியா ஆகி சிதைஞ்சு போயிருச்சு. இப்படி போயிரும். இந்த தாக்கம் எப்படி வந்தது? வடக்கில தான் மிக அதிகமான பண்பாட்டு கலப்பு ஏற்பட்டது. வேறு வெளியில இருந்து வந்த இனத்தாக்கம் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட தாக்கம் அவங்க சிவந்த மேனியர். இப்ப கூட சிவப்பா இருக்கிற நம்ம பையன்கள்லாம் திருமணம் பண்ணணும்னா அம்மா கிட்ட அப்பா கிட்ட விதிக்கிற விதிமுறை என்ன தெரியுங்களா? எனக்கு வாய்க்கிற பொண்ணு முதல்ல சிவப்பா இருக்கணும்னு கேட்பான். என்ன காரணம்? சிவப்புக்கு அடிமை. கருப்பா இருக்கலாம் சிவப்புக்கு அடிமையா போயிருவான். இந்த மனம் ஒரு காரணம். ஏன்னா அவன் சிவப்பா இருந்தான். வடநாட்டுக்காரன் இந்த ஆரியன், அவனுக்கு பேர் ஆரியன். ஆறுனா ஆரியன்னா சிவப்பு, சிவந்தவன் பொருள், சிவந்த மேனியன் பொருள். நீல விழியன், உயர்ந்த மூக்கன், அவனுக்கெல்லாம் மூக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? வெளுத்த வெண்ணிதான் இருந்தான். அதனால அவனை கண்டு மயங்கனான். நம்ம மன்னர்கள்லாம் அவன் வீட்டு பெண்களை கொண்டு வந்து திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டானுங்க. எத்தனையோ பேர் அப்படி கொண்டு வந்து. அப்ப அவன் வீட்டு பெண்களை திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கலப்பு ஏற்படுகிற பொழுது கலப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படிதான் தமிழ் மொழி சிதைந்தது, தமிழ் இசை போனது.
தமிழ் சொற்கள் போனது. இப்ப அவன் வந்து ஆதிக்கம், நம்ம மன்னன் தமிழனா இருக்கிற வரைக்கும் அவன் சரி, அவன் உள்ள மாறினால் ஒரு அரசு ஆட்சி நாடு என்று இருக்கிற வரைக்கும் அதிகாரம் இருக்கும், சட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அரசன் தமிழ் உணர்வோடு இருக்கிற வரைக்கும் அந்த நாடு வந்து தமிழ்நாடா இருக்கும். அரசன் தமிழ் உணர்வு அகன்று இந்த தாக்கத்துக்கு ஆட்பட்டு போனா இவன் தொடரலாம் கேட்டு செயல்படுத்துகிற பொழுது என்ன ஆகும்? நாட்டுல தமிழ் மறைந்து போனது. அப்படித்தான் பின்னால சோழர் காலத்துல மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது. பின்னால பெயர்கள்லாம் வடமொழி பெயர்களா மாறின. பல்லவர் காலத்திலேயே அவ்வாறான நிலை ஏற்பட்டது. சொற்கள் ஊர் பெயர்கள்லாம் மாத்தனா, ஆட்பெயரை மாத்தனா இல்லைங்களா? ஆட்பெயர்லாம் வடமொழி பெயரா மாறின, ஊர் பெயர்லாம் வடமொழி பெயரா மாறின. மறைக்காடுன்னு ஊரு வேதராணியன்னு மாற்ற பெற்றது. மயிலாடுதுறைன்னு ஊரு மாயாவரான்னு மாற்ற பெற்றது. கன்னடம் அந்த இடத்துல எருமையூர், எருமைகள் நிறைந்திருந்த ஊரு, எருமை நிறைய இருக்கும், அதனால அதுக்கு எருமையூர்னு பேரு. அதை எப்படி மாத்தனா? மகிஷ ஊர் அப்படின்னு மாத்தனா. மகிஷ ஊர் மாத்தி பிறகு என்ன மாதிரி? மகிஷ ஊர், மகிஷ ஊர், மைஷ ஊர், மைசூர், மைசூர் ஆயிடுச்சு. மகிஷ ஊர் எருமை நிறைந்த ஊர், அது எருமையூர். இலக்கியங்கள எருமையூர் தான் பேரு. மகிஷ ஊர், மைஷ ஊர், மைசூர் ஆயிடுச்சு. இன்னைக்கு குழந்தைகளுக்கு மைஷாஷேரின்னு பேர் வைக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு மகிஷா, பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்னன்னு பேர் வைக்கிறாங்க? எரும மாடுன்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கிறாங்களா இல்லையா? மூக்கிஷான்னு பேர் வைக்கிறாங்க. மூஷிகா, மூஷிகான்னு பேர் வைக்கிறாங்க. மூஷிகான என்ன பேரு? எலி மூஞ்சின்னு அர்த்தம். அர்த்தமே புரியல, எல்லாம் இஷு புஷு புஷுல இருக்கு. அப்ப இப்படி பெயர்களை மாத்தி சிதைவு, அறியாமை, அந்த தாக்கம் ஏற்பட்ட பிறகு இனக்கலப்பு தாக்கம் ஏற்பட்டது. அரசு பறி போயிடுச்சு, ஆட்சி போயிடுச்சு, நம்மகிட்ட அதிகாரம் போயிடுச்சு, கடைசியில நாட்டே எழுந்து போனோம். எனவே இதுல இருந்து மீளணும். இந்த உணர்வு தெரிஞ்சிச்சா முதல்ல அடுத்தவன சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் ஐயா நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, அந்த இனம் திருந்தவா போகுது? ஒண்ணும் நடக்காதுங்க, ஒண்ணுமே திருந்தாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஐயா ஊரை திருத்தமுன் உலகை திருத்தமுன் உன்னை திருத்தலாம் தமிழா. நீ அவன் இவன் திருந்தன்னு பேசாத, நீ முதல்ல திருந்து. நான் எப்படி இருக்கேன்? நான் சரியா இருக்கேனா? என் பிள்ளைக்கு நான் தமிழ்ல பேர் வைக்கிறேன்னா, என் பிள்ளை நான் தமிழ் பிள்ளைக்கு அனுப்புறேனா, நான் என் வீட்டுல நான் தமிழ்ல பேசுறேனா, இருக்க தமிழ் சொற்கள்லாம் பொருள்கள்லாம் தமிழ்ல அழைக்கிறேனா? அடுப்புன்னு சொல்லுங்க, என்னத்துக்கு கிச்சனு? அடுப்பெல்லாம் அப்படியே சொல்லி வந்தோம். நம்மளும் இது வந்து பழைய புதிய சொல்லி இல்லையே, அடுப்புன்னு தான் சொல்லிட்டு வந்தோம். எப்படி கிச்சன் வந்துச்சு? எப்படி ஸ்டவ் வந்துச்சு? ஸ்டவ் சொல்லாம இல்லையா? விளக்குன்னு சொல்லுங்க, எதுக்கு லைட்டு? ஒரு காலத்துல விளக்குன்னு தான் சொன்னோம், என்னத்துக்கு லைட்டு? நாற்காலின்னு சொல்லுங்க, எதற்கு டூலு, சேரு, மேசை, மிசை பலகைன்னு சொல்லுங்க, என்னத்துக்கு டேபிள்? இல்லைங்களா? தமிழ்ல சொல்லி பிள்ளைங்களை வளர்ப்போம். குளியலறைன்னு சொல்லுங்க, ஏன் பாத்ரூம்? குளிக்க போறதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப குளிக்க போற அறைக்கு பேர் என்ன? குளியலறை தானே. அது என்ன பாத்ரூம்? இந்த பிள்ளை சிறுநீர் எதுவும் வந்துருச்சுன்னா சொல்லலாமா? பாத்ரூம் வந்துருச்சுன்னு சொல்லும், பாத்து பண்ண போறது. ஆக இந்த அளவோடு நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.